ஸ்ரீமத் ராமானுஜரின் 1007வது ஜெயந்தி விழா. 11 பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ராமானுஜருக்கு ஆசீர்வாதம். கோலாட்டம், பஜனை என களை கட்டிய கருட சேவை ஊர்வலம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஸ்ரீமத் ராமானுஜரின் 1007வது ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்தியூர் தேர்வீதிப்பேட்டை சீனிவாச பெருமாள், கோட்டை அழகராஜ பெருமாள், தவிட்டுப்பாளையம் ஸ்ரீதேவி பூதேவி, உடனாமர் சீனிவாச பெருமாள், பரசைக்காட்டூர் கரிவரதராஜ பெருமாள், பள்ளிப்பாளையம் கோதண்டராம பெருமாள் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 11 பெருமாள் கோவில்களில் இருந்து உற்சவர் சிலைகள் கருட வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் வைத்து அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் திடலில் எழுந்தள்ளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் நடனமாடியபடி முன்னே செல்ல, தாசர்கள் சங்கு முழங்க, ஸ்ரீமத் ராமானுஜர் பெருமாளை சேவித்தபடி வாகனத்தில் செல்ல, பின்னே 11 பெருமாள்களும் கருட வாகனத்தில் ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்தின் போது பக்த பாகவதர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடியும் கோலாட்டம் ஆடியும் வந்தனர். வழிதோறும் பக்தர்கள் பூஜை பொருட்களை படையலிட்டு பெருமாள் சுவாமிகளுக்கு பூஜைகளை மேற்கொண்டனர். அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயில் முன்பாக தொடங்கிய கருட சேவை வாகன ஊர்வலம் அந்தியூர் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோட்டை ஸ்ரீ அழகராஜ பெருமாள் திருக்கோவிலில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு 11 பெருமாள் உற்சவ மூர்த்திகள் முன் ஸ்ரீமத் ராமானுஜர் எதிர்சேவை நடத்தி ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாழ்த்து பாடலுடன் கருட சேவை ஊர்வலம் நிறைவுற்றது. தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்கோவிலிருந்து 4 மாட வீதிகளின் வழியாக தற்சமயத்திலே வலம் பெற காத்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அந்தியூர் தவிட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து கொண்டிருக்கின்றார். ராமாரமண கோவிந்தா, லட்சுமி கோவிந்தா, ஆஞ்சநேயர் கோவிந்தா. ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரத்தில் கிணங்க வாரணம் 1000 சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்பதை போல புத்தகத்துக்கும் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 11 எம்பெருமாள்களும் 11 வருட சேவையிலே அழகுற காட்சி வந்து பக்தர்களுக்கெல்லாம் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கும். அடுத்தபடியாக தவிட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமகனார் அற்புதமான திருக்காட்சியோடு கருட வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அடுத்தபடியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத அற்புதமாக இன்றைய தினம் இந்த ஊர்வலமானது அந்தியூர் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ அழகராஜ பெருமாள் திருவாலயத்திலே நிறைவடைந்து ஸ்ரீமத் ராமானுஜருக்கு எதிர்சேவை சாதித்து எல்லா பக்தர்களுக்கும் அருளாட்சிகளை வழங்கி ஸ்ரீமத் ராமானுஜருக்கு அற்புதமான எதிர்சேவை வைபவமானது Wait.
ஸ்ரீதேவி பூமாதேவி சுவாமி மலையப்ப சுவாமி எழுமலை திருமலை நாயகனாக எழுமலையில் இருந்து வருகை புரிந்த இதோ திருமலை சாமி பிள்ளைகிரி நாயகின் மலையம் திருக்கோவில் அர்ச்சகர் வரதராஜர் அர்ச்சகர் திருக்கோவில் நிர்வாகி பஜனைக்கு வருகிறோம். கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. அடுத்தபடியாக வெடிக்காதவன் பணியம் திருமண் கல்யாண லட்சுமி நாராயண பெருமகனார் திருமண வரங்களை வாரி வழங்கக்கூடியவர் மலையின் மீது அமர்ந்து எங்கும் பரிபூரணக்கு எங்கள் ஸ்ரீமன் நாராயணுக்கு மங்களம் மங்களம் கம்பத்தில் உதித்தவர்க்கு நம்பினே தனுஜாய சார்வபௌமாய மங்களம். பந்தியூர் சுற்று வட்டார மீண்டும் மீண்டும் இதைவிட சிறப்பாக எதிராதனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய உடல் பலம் மனோபலம் ஆன்மபலத்தோடு இந்த ஸ்ரீமத் ராமானது 1000வது விழா குழுவினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேட்டை பெருமாள் திருக்கோளுடைய அர்ச்சகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து அர்ச்சகர்களும் பட்டர் பெருமக்களும்